திருப்பதிக்கு எப்படி எளிய முறையில் போகலாம், சர்வ தரிசனம் எப்படி சீக்கிரம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருப்பதிக்கு போனாலே திருப்பம் அப்படிங்கிறது உண்மை. இந்த திருப்பதிக்கு போனால் பெரும்பாலும் திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை போகிற ட்ரெயின் சிஎஸ்எம்டி, எல்டிடி இது சென்னையிலேருந்து மும்பை போகிற வழியில் நம்மளுக்கு ரேணிகுண்டாவில் இறக்கி விட்டுருவாங்க. ரேணிகுண்டாவில் ஸ்டாப் இருக்குது. நம்ம அங்கே இறங்கி ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ இல்லை ஆட்டோவில் எல்லோரும் ஷேர் பண்ணியோ அப்படி போகலாம். இப்போ கீழ்த்திருப்பதியில் 4 இடத்துல இலவச டோக்கன் கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லேயும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிபெரி நடைபாதையில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு உள்ள கோவிந்தசுவாமி காம்ப்ளெக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. 3 மணிக்கே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பார்த்தா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் அங்கே அன்னதானமும் உண்டு. இப்போ பொதுவாக என்னை பொறுத்த வரையும் கோயில்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகும்போது ரூம் எடுத்து தங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வீட்டிலையே குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பெட்டில் உட்கார மாட்டோம், அந்த பாயில் படுக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருப்போம். பகலில் முடிஞ்ச வரையும் நம்ம பெட்டில் படுக்க மாட்டோம், பாயில் படுக்கிறத அவாய்ட் பண்ணுவோம். இப்போ ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகும்போதும் அந்த மாதிரி கொஞ்சம் சுத்தமாக போகிறது நல்லது அப்படிங்கிறத நான் நினைப்பேன். நகைகள் எதுவும் ரொம்ப போடாதீங்க. ஏன்னா பப்ளிக் பிளேஸில் போயிட்டு நம்மளுக்கு நகையிலே கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகும்போது சுவாமி தரிசனம் எப்படி நல்லா பார்க்குறது அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்கணும். இப்போ மலையில் பார்த்தா நல்லா அமைதியாக இயற்கை சூழலோட இருக்குது. ரொம்ப எல்லோரும் ஆன்மீகத்தோட ஒவ்வொருத்தவங்களும் சாமி கும்பிட தானே வராங்க. திருப்பதியை பொறுத்த வரையும் அங்கே சொந்தமாக யாரும் வீடு வாங்க முடியாது. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்கள் சில வாங்கிட்டோம். ஃபோட்டோக்கள் சில வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இலவச அன்னதான கூடத்தில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம சாமிக்கு தரிசனத்துக்காக காத்திருக்கிற டயத்தில் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோம்னா அது பால் தர்றாங்க, நம்மளுக்கு கப்பில் தர்றாங்க. அதுபோக நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோம்னா கையில் ஃப்ளாஸ்கோ இல்லை சில்வர் வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு தூக்குச்சட்டியோ வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏர்லி மார்னிங் நம்ம நைட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது, அதாவது அந்த கோயிலுக்கு போகிற தரிசன கூட்டத்தில் நைட்டு நம்ம இருந்தோம்னா காலையில் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும். அப்போ அங்கேயே நம்மளுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. அது முடிஞ்சவொன்னே அன்னதான கூடத்துலேயும் இலவச அன்னதான கூடத்துலேயும் சாப்பாடு கிடைக்கிது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளியில் உள்ள வளாகத்தில் இந்த மாதிரி பஜனைகள் நடக்கும். இதில் மோஸ்ட்லி கர்நாடகாரங்கள் தான் இந்த பஜனையில் அதிகமாக கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பிளாஸ்டிக் நகைகள் அங்கே வாங்கிக்கிட்டோம். அதாவது வெளியூர் பிரயாணம் செய்கிறோம் இல்லையா, அப்போ நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம கவரிங் நகைகள் தான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சேலைக்கு மேட்சாக பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சில நகைகள் வாங்கி கழுத்துக்கு போடுற மணி இப்போ பக்கத்து வீட்டில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து நல்பலன்களை நீங்களும் பெறணும்னு விரும்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.